சரிங்களா? ஏன்னா இங்க வந்து A ஆ. கிரேட்டர் இல்ல B கிரேட்டர் தென் ஏன்னு மாறுது. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க இப்ப வேணா அதனால என்ன சேஞ்ச் சொல்லுங்க. ஆகும் நமக்கு? சொல்றேங்கண்ணா. இப்ப அதனால நமக்கு என்ன சேஞ்ச் ஆகும் ஃபார்முலால? ஃபார்முலான்னு நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே வச்சுட்டு கூட போடலாம். ஒண்ணும் தப்பாகாது. அதாவது ஷேப் வந்து எலிப்ஸோட ஷேப் வந்து இந்த ஷேப் வரும். ஏன்னா டயகிராம் கம்பல்சரி போட்டோம்ல. அப்ப பார்த்தீங்கன்னா எலிப்ஸோட ஷேப் இங்க நீளமாவும், அங்க வந்து கம்மியாவும் இருக்கும். சரிங்களா? இப்படி ஓ! இருக்கும். ஓகே. அவ்வளவுதான். அப்ப இங்க மேஜர் ஆக்சிஸ் யாரு? ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், மைனர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அப்ப இதனோட வேல்யூ என்னவா இருக்க போகுது? -3 +3 அண்ட் -3. அப்ப இதனோட வேல்யூ என்னது? 2 2 +3 +2 இது -2. அவ்வளவுதான். இப்ப நீங்க எந்த ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து நீ ஒய் ஆக்சிஸ் வச்சு எக்ஸ் ஆக்சிஸே வச்சு போடலாம். பட் ஒரு டைப் ப்ராப்ளம் மேஜர் ஆக்சிஸ்னா நீங்க ஒய் ஆக்சிஸ் வச்சு போட்டு பாருங்க என்ன ரிசல்ட் வருது. எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு போட்டோம். இது ஒய் ஆக்சிஸ் வச்சு போட்டா என்ன நடக்கும் பாருங்க. அப்ப லிமிட் என்ன வருங்க? 0 to a வருமா? இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆ. ஃபார்முலா வந்துட்டு ஏபி பை அதேதான். நம்ம ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ இல்ல ஏ கிரேட்டர் தானே பி கிரேட்டர் தானே, ஏதாச்சும் எல்லாம் ஒன்று தானே? ஃபார்முலா சேம் தான். ஃபார்முலா சேம் தான். ஃபார்முலா மாறாது. ஃபார்முலா நம்ம மாறாதுங்க. மெத்தட் மட்டும் வருமா? என்ன ரிசல்ட் 6 பேஜ் தான் வரப்போகுது. நீ அப்ளை பண்ணும்போது 6 பேஜ் தான் வரப்போகுது. அவ்வளவுதான். ஆ. அதுல ஒரு சேஞ்சஸ் இல்ல. டயகிராம் ஷேப் மாத்தி போடணும். நீங்க என்ன ஒர்க் டயகிராம் ஷேப் மாத்தி போட்டு அங்க வந்து நீ வந்து கரெக்டா பார்த்து லிமிட் என்னன்னு 0 to 2 எடுத்துட்டு அப்படியே போட்டுட்டு வரீங்க. சரிங்களா? என்ன சொல்றீங்க? சேம் கான்செப்ட் அப்ளை பண்ணிக்கங்க. என்ன அப்ளை பண்ண போறீங்க? ஒரு கண்டிஷன் சொல்லிடணும். a² = 4 and b² = 9. என்ன சொல்ல போறீங்க? a is less than b ன்னு சொல்ல போறீங்க. கரெக்ட்டுங்களா? a is less than b ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்டகிரேஷன் கான்செப்ட் நார்மலா மாத்தி போட்டுருவாங்க. அதே போட்டதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0 to a தானே, 0 to ஏன்னு வச்சுக்கிட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு வரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? பட் இங்க வந்து இந்த 2 டைம் எழுதி ஆகணும். a லெஸ் தென் b சொல்லிட்டு இந்த ஷேப் ஆஃப் டயக்ராமை நீங்க மாத்திக்கணும். சரிங்களா? ஷேப் ஆஃப் டயக்ராம் ம். மாத்தி நீங்க ஈக்குவேஷன் போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? x² / a² + y² / b² ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கிட்டு சும்மா நீ y ஈக்குவல் டு என்ன வருமோ அதை அப்ளை பண்ணி போட்டுருக்கணும். சரிங்களா? பட் அவன் ஒரே ஒரு கண்டிஷன் நீங்க மாத்தி கொடுத்துட்டோம்னா நீங்க மாத்தி தான் போட்டோம். சரிங்களா? நீங்க வந்து பவுண்டட் ரீஜன் சொல்லிட்டாங்கன்னா யூசிங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களாமா? ஓகே. புரியுதா? அப்ப யூசிங் ஒய் ஆக்சிஸ் என்ன லிமிட் எடுக்கணும்? 0 to 3 எடுக்கணும். கரெக்டா? 0 to 3 எடுக்கணும். இங்க ஒய் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ண போறீங்க? இதுக்கு பதிலா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு நிமிஷம். இதை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கணும். இப்ப நம்ம இங்க ஃபுல்லா y ஈக்குவல் எடுத்தோம், இதுல x ஈக்குவல் எடுக்கணுமா? ஆமா. இங்க யூசிங் ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டானா, ஏன்னா நார்மல் ஃபார்முலா எல்லாமே அதுல தான் போடுவாங்க. அவன் வந்து யூசிங் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறான்னா நீ ஒய் ஆக்சிஸ் வச்சு தான் போடணும். மேபி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான். பட் அவன் மென்ஷன் பண்ணும்போது நீ மாத்தி போட்டோம். சரிங்களா? அப்போ யூசிங் y ஆக்சிஸ்னா x ஈக்குவல் டு எடுத்து போகணும். ஆமா, எக்ஸ் ஈக்குவல் ஏன்னா லிமிட் வந்து லிமிட் எங்க யூசிங் x எடுப்பீங்க? லிமிட் ஆக்சிஸ்னா y ஈக்குவல் எடுத்து. ஆமா லிமிட் என்ன எடுப்பீங்க? 0 to 3 எடுப்பீங்க. யூசிங் ஒய் ஆக்சிஸ் லிமிட் என்னது? 0 to 3 கரெக்ட்டுங்களா? இதுவும் 0 to 3 அது 0 to 2 என்னமா? இது ஒய் ஆக்சிஸ்னா 0 to 2. ஆமா 0 to 2. சரி, ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? ஆ. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல நீங்க அப்படியே மாற்றி போடுவாங்க. அவ்வளோதான். ஃபார்முலா எல்லாமே சேம் தான். பட் ஒய் ஆக்சிஸ் நீங்க என்ன ஆகும்? a பை பின்னு மாறிடும். இங்க ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும்? b² - x² பதிலாக y² வரும் இன்ட்டு dyன்னு வரும். சரிங்களா? இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இங்க a பை பிக்கு பதிலாக என்ன ஆகும்? இங்க பின்னு வரும். கரெக்டுங்களா? a பை 0 ம். to பின்னு மாறும். இங்க ஏக்கு வரும். இங்க லிமிட்ல மாற்றணும். சரிங்களா? அப்போ a பை b ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணினா போதும். அப்போ என்னாச்சு? y பை 2 root of b² - y² plus b² by 2 sin inverse of y by b now. y by b. லிமிட் என்னது? 0 to b மாடல். y axis கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல நீங்க x axis வச்சு போடுறோம் தப்பு கிடையாது. அப்ப என்னாச்சு? a by b. b அப்ளை பண்ணா 0 வரும். 0 அப்ளை பண்ணாலும் இது 0 வரும். both cases 0. இங்க 0 அப்ளை பண்ணும்போது royal limit 0. நான் டைரக்டா போடுறேன். இது b² by 2. b² by 2 sin inverse of b வந்து 1 ஆயிரும். அப்போ pi by 2 ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ என்னாச்சு? பி கட்டு பண்ணிக்கலாம். பியும் கட் ஆயிடும். அப்போ என்னாச்சு? பை ஏபி பை 4 தான் வருது. எகைன் பை ஏபி பை 4 தான் வருது. பட் இங்கே ஏ வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ வந்து 2 அண்ட் பியோட வேல்யூ என்னது? 3.
அப்போ இங்கே அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. அப்போ என்னது 5 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது, ஏவோட வேல்யூ 2வா, அப்போ 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 4. அப்போ என்ன கிடைக்கும், இந்த டேர்ம் கட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். அப்போ என்னாச்சு 5 3 டிவைடட் பை 2, அதாவது 3/2 டிவைடட் பை 2. நம்ம ஏரியா என்ன பண்ண போகிறோம், 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி முடிஞ்சிச்சு. அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னது 4 இன்ட்டு 3/2. இந்த இதுவும் கட்டாச்சுன்னா 2. அப்போ என்னாச்சு 5 ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 6/5 ஸ்கொயர். 6/5 ஸ்கொயர். அவ்வளோதான். இதை நம்மளோட எலிப்ஸோட கான்செப்ட். ஷேப் மாதிரி இருந்தால் அதே ஐடியா தான். ஒய் ஆக்சிஸாக எக்ஸ் ஆக்சிஸாக கேட்கும்போது அதுக்கு அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுவோம்.